தேவனை நெருங்குவதற்கு எந்த மனிதனும் ரூல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை நெருங்க ஆண்டவருக்கு திறந்த மனதோடு, பரந்த மனதோடு, கீழ்ப்படுகிற உள்ளத்தோடு கூட தாழ்மையாக அவருடைய சன்னிதானத்தை எந்த விதமான கர்வமும் ஆணவமும் பெருமையும் இல்லாமல் தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவரை நெருங்குவோமேயானால் எந்த திரையும் நம்மை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது எபிரேய ஆக்கியோன் பதிவு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வழியாக நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். மார்க்கம் என்றால் என்ன? வழி, ஒரு பாதை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நோவா காலத்துக்கு முன்பதாக ஒரு வழி இருந்தது. அந்த வழியை ஜனங்கள் நடந்தார்கள். நோவா அப்படித்தான் நடந்தார். நோவா காலத்தில் இருந்து அதன் பிறகு வரைக்கும், மோசேயினுடைய கால வரைக்கும் ஒரு முறைமை இருந்தது. அதன் வழியாக கர்த்தர் ஜனங்களை நடத்தினார். மோசேயின் காலத்துக்கு பிறகு, மோசேயின் காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரைக்கும் ஒரு முறைமை இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் முறைகள், அதன் முறையையும் கர்த்தர் ஜனங்களை நடத்தினார். ஆனால் இதெல்லாம் விட ஒரு சிறந்த வழியை இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே நமக்காக கர்த்தர் நியமித்து வைத்து போயிருக்கிறார். அந்த வழி திரைச்சலையை இரண்டாக கிழித்து அதன் வழியே ஒரு புதிய பாதைக்குள், ஒரு புதிய மார்க்கத்துக்குள் இயேசு கிறிஸ்துவை, தேவனை, பரம ராஜ்யத்தை, தேவனுடைய ஆமென் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பின பிதாவின் சன்னிதானத்தை அடைகிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார்.